ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தந்தூரி சிக்கன் தான். நம்ம தந்தூரி சிக்கன்னாலே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் தந்தூரி சிக்கன் செய்யறதுக்கு இந்த மாதிரி சிக்கனை 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இது லெக் பீஸோடு வர தொடப்பகுதியும் சேர்ந்த மாதிரி உள்ள லெக் பீஸு 2 பீஸு வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்னதாக கீரல் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு வந்து மசாலா உப்பெல்லாம் உள்ளே வந்து நல்லா ஊறி நமக்கு ஒரு டேஸ்டியான சிக்கன் கிடைக்கும். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காஷ்மீர் சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா உள்ளே வந்து மசாலாலாம் உப்பு லெமன் ஜூஸ்லாம் வந்து உள்ளே ஏறுற அளவுக்கு நம்ம நல்லா வந்து சிக்கனை நல்லா தடவி வச்சிடலாம். இந்த புளிப்பு உப்பு காரம் இது எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து நம்ம தடவி வைக்கிறோம். இது ஏன்னா வந்து இந்த சிக்கனுக்கு வந்து ஒரு நல்ல வந்து டேஸ்ட்டை தரும். அதுக்காக தான் இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் தடவி வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும், ஒரு 30 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்ஷான தந்தூரி சிக்கன் மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் வந்து இப்போ ஒரு கனமான பாத்திரம் வச்சுருக்கேன். இது சூடானதுக்கு அப்புறம் நான் இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து கொத்தமல்லி சேர்க்குறேன். அடுத்ததாக காஞ்ச மிளகாய் நான் ஒரு 8 சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து சில்லி பவுடர் சேர்த்து வச்சுருக்குறோம். அதனால் கொஞ்சம் தேவையான அளவு வந்து காரத்தை கூட்டவோ குறைக்கவோ நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பட்டை துண்டு சின்னதாக சேர்த்துக்கிறேன். சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கிராம்பு ஒரு 5 நம்பர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 4 சேர்த்துக்கலாம். மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக கொஞ்சமாக வந்து சூடு பண்ணால் போதும். இதை ரொம்ப அதிக அளவுக்கு வந்து இதை சூடு பண்ணிட வேண்டாம். இது இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அரைச்சி வச்ச மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு வந்து கெட்டி தயிர், நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மசாலா தடவி வச்சுருந்த அந்த சிக்கனையும் நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் வந்து நல்லா வந்து ஊறணும். மினிமம் வந்து 8 ஹவர்ஸ். இப்போது நீங்கள் மார்னிங் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மார்னிங் ஊற வச்சுட்டு நான் வந்து ஈவினிங் தான் இது செய்கிறேன். இப்போது சிக்கனில் மசாலாலாம் நல்லா ஏற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து 8 to 10 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம்.
இப்போ பாருங்கள் 8 ஹவர்ஸ் ஆயாச்சு. இப்போ சிக்கன்லாம் நமக்கு நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பேன் சூடானதும் இதில் நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். பட்டர்லாம் உருக்கினதுக்கு அப்புறமா இப்போது ஊற வச்ச நம்ம சிக்கனை இதில் போட்டுடலாம். இப்போ சிக்கனை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கன் ஒன் சைடு வெந்தாச்சு. இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் சிக்கன்லாம் நமக்கு ஓரளவுக்கு வெந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு திருப்பிட்டு இது மேலே வந்து நம்ம கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சைடு திருப்பிட்டு இது மேலேயும் கொஞ்சம் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும் நமக்கு சிக்கன், இல்லைனா வந்து ட்ரையான மாதிரி ஆகிடும். பாருங்க சிக்கன் 2 சைடு நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்துருச்சு. சாஃப்டாக இருக்குது சிக்கன், ரொம்ப நல்லா வந்துருச்சு. சிக்கன் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனுக்கு வந்து ஒரு ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் இந்த மாதிரி சார்கோல் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து இதை வந்து சூடு பண்ணிக்கலாம். இந்த சின்ன கறி துண்டப்போ வந்து நான் நல்லா சூடு பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து இதை வச்சுட்டு இது மேலே வந்து சூடான அதாவது உருக்கின பட்டரோ இல்லை ஆயிலோ நம்ம அதில் ஊற்றிடலாம். இப்போ நான் இந்த கிண்ணத்தை வந்து சிக்கனோட இந்த சென்டர் பிளேஸில் வந்து நான் வச்சுருக்கேன். நம்ம இதில் நல்ல சூடான பட்டரை வந்து நான் இதில் ஊற்றுறேன். சூடான பட்டரை ஊற்றினோன்னே இதுலேருந்து புகை வருது. இப்போ நம்ம வந்து இதை வந்து சிக்கனை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு வந்து சிக்கன் உள்ளே இறங்கிடுச்சு. செம்ம சூப்பரான தந்தூரி ஃப்ளேவர் சிக்கன் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் வந்து நமக்கு சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.